அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவரிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இப்ப நம்ம கஷ்டம் வரும்போது என்ன சொல்றோம்? கடவுளே ஏன் சோதிக்கிறேன்னு சொல்றீங்க, அத்தனை என்ன கூறுவார்கள் சொல்றான்? நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவரிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். நம்ம யாராவது அப்படி இருக்கிறோமா? நீங்க அல்லான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, கடவுளேன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொல்றேன். நீங்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், உங்களை இறைவனாக நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டீர்களோ அதற்கு உரியவர்கள் என்று நீங்கள் கூறியிருக்க வேண்டும், கூறியிருப்பார்கள் சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? கடவுளே ஏன் சோதிக்கிறார்? ஏன்னா நீங்க அவனோட இல்ல, கூட இருந்தா சோதிக்கிறேன்னு சொல்லுவோமா? நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கணுமே, இதுதான் வேண்டுதல். அப்ப அறிவிக்கிறான், இத்தகையோர் மீது அவருடைய இறைவனின் நல்லாசியும் நல்லருளும் உண்டாகின்றன. எத்தகையோர் மீது? நாம் இறைவனை சார்ந்தவர்கள். மனசுல அமைதி ஏற்படும். உங்களை ஓரளவு உயிர்கள் பொருள்கள் இழப்பினாலும் சோதிப்போம், அதை அறிந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியே தன் இறைவனம் திரும்பியவர்களாக இருக்கிறார்கள். அதனால என்ன அறிவிக்கின்றான்? இத்தகையோர் மீது அவருடைய இறைவனின் நல்ல ஆசியும் நல்ல அருளும் உண்டாகின்றன. ஏன் நமக்கு இறைவனுடைய அருள் இல்லை? ஏன்னா நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இல்லை. ஆனா வாயில சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனா அது இல்லை. இருந்திருந்தா அந்த சூழல் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னு அறிவிக்கிறோம். இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எந்நேரமும் உங்களுக்கு உள்ளட்சம் இருக்கும். ஏன்னா நீ தனியா இருக்கிறேங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நானும் என்னுடைய இறைவனை மட்டும்தான் தோணும். இறைவனை நம்புபவர்களாக இருந்தால் நமக்கு நம்முடைய உணர்வில் அறிவித்து தந்ததில் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். யாரையும் பார்க்க மாட்டோம். இறைவனுக்கு பயந்தால் நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். சதா அந்த பயம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இருக்கிறதா என்று பாருங்கள். இன்னும் அவருடைய இறைவனின் நல்லாசியும் நல்லருளும் உண்டாகின்றன. அவர்களுக்கே உண்டாகின்றது. அவ யாருக்குமே இல்லையா? அவன் மன்னித்து நம்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய போக்கில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால இல்ல, அவன் மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் காலம் வரை. இன்னும் இவர்கள்தான் நேர்வழியை அடைந்தவர்கள். அப்ப நம்ம அடைய வேண்டியிருக்கு. நேர்வழி இன்னும் நாம் அடையவில்லை. அவர்கள் இறைவனின் நல்லருளும் நல்லாசியும் அப்படி என்ன அர்த்தம்? அமைதி, நிம்மதி. அது மட்டும் இருந்தா போதுமா? ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாருமே சொல்லுவீங்க அமைதியா இருந்தா போதும், கொஞ்சம் சாப்பாடு அப்படின்னு பேசுவீங்க. என்ன உங்களுக்கு வேணுங்கிறது அன்னைக்கு தான் அறிவிக்கப்படுது, எனக்கு என்ன வேணும்னு. அப்போ நீங்க எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் நீங்கள் உங்களுடைய தேவையை அறிந்து அதில் மட்டும் வாழ்வீர்கள். இறைவனுடைய அருள் நான் விளங்கி கொண்டு இருப்பது நல்ல அருள். விளங்கி கொண்டால் தான் எனக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை. நான் விளங்கி கொள்ளவே இல்லை, அதன் காரணமாக நான் கவலைப்படுகின்றேன், அழுகின்றேன். இறைவனுடைய அருள் நன்மையை மட்டும்தான் உங்களுக்குள். இப்பொழுது அகிலம் உங்களுக்கு அடிபணியும். அதாவது எந்த சுகத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த சுகத்தில் நீங்கள் இருப்பீர்கள்.